பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் அழைக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் நேற்றும் என்றும் என்றும் மாறிலா நாமம் நம்பினோரே என்று பேசிலா நாமம் நேற்றும் என்றும் என்றும் மாறிலா நாமம் நம்பினோரே என்றும் பேசிலா நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பிரதான கிருபையினாலே கர்த்தர் இந்த இரண்டாவது காலத்திலே கூட நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்த என் தேவன் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பணத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை அவருடைய நன்மையினால் திருப்தியாக்கி நடத்துவார். ஹல்லேலூயா. பல சூழ்நிலை காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சற்று நேரம் தேசமத்தை ஒதுக்கி அவரோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் வருகையின் எல்லா காரியங்களையும் எண்ணி நன்மைகளை செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 103 சங்கீதம் 5 வசனத்தை வாசிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி தேவன் சொல்கிறேன். இந்த மாதத்திலே கூட கர்த்தர் அந்த வார்த்தையை தான் அடியோடு பேசினார். அதே நோக்கிலே பார்க்கும் போதே அவருடைய வார்த்தையானது அவருடைய நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கடவுளுக்கு சமானமான ஒரு வயதை எது செய்வோம்? மால வயதை போல ஆகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று சொன்ன வார்த்தைப்படி நாம் தேவன் சமூகத்திலே கடந்து வருவோம், காத்திருப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, ஸ்துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தன்னை மீதேயோ மனகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தன்னை மீதேயோ மனகில் துணை இயேசுவே. நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த வார்த்தை நினைப்போடு எங்களோடு தொடர்ந்து பேசுகிறார்கள். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர் என்று சொல்லியிருக்கிறோம். என் ஆவியானவர் பேசு, நாங்கள் கேட்கட்டும். ஆத்மா ரட்சிப்படைய வேண்டும், ஆத்மா விடுதலை வர வேண்டும், ஆத்மா சாட்சி சொல்ல வேண்டும், என் இயேசு நாமம் மகிமைப்பட வேண்டும். என்னிலே வல்லமை பலன் ஒன்றுமில்லை ரட்சகா. விசங்கை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் பாதம் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி வாசிக்கும் போது அதே அனுபவத்தை சங்கீதம்
27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் கூட வாசிப்போம். சங்கீதம் 27:3 13. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு முறை கூட நான் அதை வாசிப்போம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் செத்து போயிருப்பேன். அல்லேலூயா. நானோ என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று சொல்லி நம்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாட்களில் உங்களுடைய என்னுடைய நம்பிக்கையான காரியங்கள் எப்படி இருக்கிறது சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் அதை தான் சொல்கிறார், நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். நான் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? இந்த 5ஆம் மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையின் தலைப்பு, உங்களை நன்மையினால் நாம் திருப்தியாக்குகிற தேவன். இன்னைக்கு எல்லா காரியங்களும் நமக்கு இன்னும் அதிகமான சூழ்நிலையிலே இன்னும் திருப்தி ஆகாதவர்களாகவே இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் திருப்திப்படுத்துகிற தேவன் தான் உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். பிரசங்கி 3:12. மகிழ்ச்சியாய் இருப்பதோ உயிரோடு இருக்கையில் நன்மை செய்கிறவரே அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. பிரசங்கி மிக ஆச்சரியமான அதிகமான காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறதே. ஒரு விஷயம் நினைக்கும் போது மிக மிக ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த காரியங்களிலே பார்க்கும் போது என்னுடைய வசனமானது ஒவ்வொரு நாளும் நம்மை தேய்ச்சுறதா இருக்கும். அல்லேலூயா. என்னன்னு சொல்லி பார்க்கும் போது பிரசங்கி சொல்கிற வசனம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும் போது மிக அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியாய் இருப்பதோ உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரசங்கியின் காரியங்களிலே நினைக்கும் போது அவன் எல்லா காரியங்களையும் என்ன செய்தான்? அனுபவித்தான். எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும் கூட வேறு நன்மை ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நான் அறிந்தேன் என்று சொல்லியிருக்கிறான். அல்லேலூயா. பிரசங்கி வாழ்க்கையில பார்க்கும்போது எல்லாமே மாயை, மாயை மனசுக்கு சஞ்சலம் நிறைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பிரசங்கி சொன்ன வார்த்தை எதுவோ காரியமாய் இருந்தாலும் அந்த நாட்களிலே சகல பிரயாசத்தின் காரியங்களையும் கூட நம்மை அனுக்கிரகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப பாருங்க, நாட்களிலே எவ்வளவு காரியங்கள் பிரசங்கி அனுபவித்த காரியங்கள் இருந்தது போதிலும் அவன் என்ன செய்து விட்டான்? எல்லாமே மாயதான். திருப்தி என்ன செய்யல, சொல்ல முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு நாம கூட அப்படித்தான் இந்த நாட்களிலே சில காரியங்களே கடந்து வருகிறோம். ஆனா இந்த நாட்களில் நன்மை செய்யவே காணப்படுகிற காரியங்களை பார்க்கும்போது ஏசாயா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஏசாயா 1:19ஆம் வசனம். அல்லேலூயா. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க மனம் கொடுத்து என்ன செய்யணும்? மனம் பொருந்தி, அல்லேலூயா, தேசத்தின் நன்மையை என்ன செய்வீங்க? புசிப்பீர்கள். நம்ம இதுக்கு எப்படி மனம் பொருந்தி இருக்கிறோம்? இது யோசித்து பார்க்கணும். ஏசாயா அதைத்தான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை மின்னும் மின்னுமாக ஆலோசனை பண்ணி பார்க்கும் போது உடைய வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது? தவறாது, பொய் சொல்லாது. அப்போ நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நாம் எப்படி செவி கொடுக்கிறோம்? எனக்கு திருப்தி ஆகவில்லையே, என் காரியங்கள்லாம் இன்னும் திருப்தி ஆகவில்லையே என்று சொல்லி ஒரு விஷயம் நாம் கலங்கி கொண்டே போய்கொண்டு இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் திருப்திப்படுத்துகிற தேவன் தான் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்கள் குறைகளை எல்லா குறைகளையும் நாம் நிறைவாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. குறைவற்ற காரியங்களை நம்மை நிறைவாக செய்வதை கர்த்தர் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அந்த யோசியா தீர்க்கத்திலே
பார்க்கும் போதே நாம் ஒவ்வொரு காரியங்களை கூட யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் போதே கருத்தை பார்க்கும் போதே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் உண்மையாய் தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நன்மை உங்களை என்னை கடந்து வரும். கர்த்தர் அதை உங்களில் என்னிலும் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி உண்மையா இருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். அதை பார்க்கும் போதே தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஏசாயா 1:16 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்யும் படிக்கு நியாயத்தை தேடுங்கள். நல்லையா, நாம் எப்படி நன்மை செய்கிறோம்? எனக்கு நன்மை வரவில்லை, எனக்கு என்ன திருப்தியாகவில்லை என்று சொல்லி பல காரியங்களை நாம் நினைக்கிறோம். நாம் எப்படி நன்மை செய்கிறோம்? நாம் எப்படி அந்த காரியங்களிலே நியாயத்தை தேடுகிறோம்? யோசித்து பார்க்கணும். நீதி நியாயம் செய்வதே உத்தமம். அல்லேலூயா. உண்மைதானே? நீதி நியாயம் செய்வதே உத்தமம். அப்ப பார்க்கும் போதே நன்மை செய்யும்படி என்ன செய்யுமா? காணப்பட வேண்டும், நியாயத்தை தேட வேண்டும். ஒடுக்கப்பட்ட ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை விதவையின் வாழ்க்கை என்ன செய்யணும்? விசாரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வரும்போதுதான் அவர்களுக்கு நன்மை உண்டாகிறது, நமக்கும் நன்மை உண்டாகிறது. நம்மை கர்த்தர் என்ன செய்கிறாரு? திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறார். திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் திருப்தி செய்கிற தேவன். அவருடைய காரியங்களில் அவரோடு சீசர்கள் கடந்து ஊழியத்தின் பணியை கடந்து செல்லும் போதெல்லாம் அவர் திருப்திப்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். என் பிள்ளைகள் வழிகளை சோர்ந்து போய்விடுவார்கள், என் பிள்ளைகளை இப்படி விட்டுவிட்டால் சோர்ந்து போய்விடுவார்கள் என்று சொல்லி அவருக்குள்ளே வாரம் வந்து விடுகிறார். ஆனால் அவர் அந்த இடத்திலே என்ன செய்கிறாரு? திருப்தியாய் ஆகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை புதிய ஏற்பாட்டில் நிறைய நம்ம வாசிக்கிறோம். என்ன என்றால் முதலாவது செய்த அற்புதம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அல்லேலூயா, அங்கே என்ன செய்து? குறைபட்டு போய்விட்டது. குறைவின்றி போனதுனாலே எல்லாரும் தடுமாற்றி என்ன செய்யறாங்க? யோசனையில இருக்காங்க. தேவனுடைய தாயார் என்ன செய்யறாங்க? ஏசப்பா கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லேலூயா. அப்ப சொல்லும்போது இன்னும் ஏழை என்ன செய்யல? உங்களுக்கு எனக்கு இன்னும் சில காரியங்கள் சூழ்நிலைகள் இன்னும் தாமதமா இருக்கின்றால் அவர் வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அந்த நன்மை கடந்து வரும். அப்ப பாருங்க, அந்த வார்த்தை சொன்ன உடனே அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அங்கே உரைக்கப்படுகிறார்கள். என்ன சொல்லுகிறது? 6 பிச்சாடிகளை வைத்து இதை தண்ணீரை என்ன செய்ய? நிரப்புங்க. ஹல்லேலூயா. நிரப்புங்கள் என்று சொல்றார். அந்த நிரப்புகிற சூழ்நிலை வரும்போது அவர் என்ன செய்கிறாரை? ஆசீர்வதிக்கிறார். அதை எல்லாருக்கும் கொடுக்க சொல்றார். அதை மோண்டு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அதை எல்லாரும் கொண்டு பரிமாறும் போது அங்க என்ன செய்தது? மிக ஒரு ஆச்சரியமாய் திருப்தியாகி காரியங்கள் நிறைவாய் இருக்கிறது. என்ன திருப்தியை சொல்றாங்க? முன்னாலே பார்க்கிறோம் இந்த பிந்தின ரசம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அவ்வளவு ருசியாக காணப்படுது என்று சொல்லி ஒரு திருப்தியா எல்லாரும் என்ன செய்யறாங்க? மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த மகிழ்ச்சி தான், அந்த திருப்தி தான் உங்களுக்கு எனக்கு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளும் போதே நாம் வேலைக்காக காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டும், நிச்சயமாய் காத்திருக்க வேண்டும். நம்பிக்கையற்று போன வேலையை கூட நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும். கர்த்தர் கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், ஐஸ்வரியத்தின் தேவன், யாவையும் உங்களுக்காக எனக்காக செய்கிற தேவன். சொல்லி இருக்கிறாரா? மாற்றவே மாட்டார். நீங்கள் நானும் மாறி போய் விடலாம், அவர் மாற்றவே மாட்டார். அவர் செய்ய வரைக்கும் நம்ம உங்களோடு என்னோடு தான் இருக்கிறவராய். நம்மை அழைத்து அவரோடு கூட அழைத்து கொண்டு போய் அவருடைய ஸ்தானத்தில் பாதத்தில் காணப்படுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாமோ சில நன்மைகள், சூழ்நிலைகள், ஆசீர்வாதங்கள், காரியங்கள் சில தடையா இருக்கும் போது தேவனை மறந்து விடுகிறோம், மறுதளித்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மறந்து விடுகிறவர் அல்ல, மறுதளிக்கிறவர் அல்ல.
நாம் அதை உண்மையாய் பற்றி கொள்ளும் போது இந்த திராட்சரசத்தை ஆசீர்வதித்து திருப்திப்படுத்த சொன்ன கர்த்தர் நம்முடைய குறைகளையும் திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. நிறைவேப்படுத்துவார். திருப்தியாய் தேவனை நாம் இன்னும் அண்டிக் கொள்ளுவோம். மனதார தேட வேண்டும், உண்மையாய் தேட வேண்டும். வார்த்தை அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியம் எப்படி செய்ய முடியும்? கஷ்டமான காரியம் தான். ஆனால் நாம் அதற்குள் கடந்து வரும்போதே அது நீதியின் தேவன் நம்முடைய இருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பார்க்கும் போதே கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். இரண்டாவதாக பார்க்கும்போது எரேமியா 31ஆம் அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் எப்படி செய்வார்கள்? திருப்தி ஆவார்கள். அப்ப நம்ம அவருடைய ஜனமா இருக்க வேண்டுமே, நாம் அவருடைய பிள்ளையா இருக்க வேண்டுமே. இதை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறோமா? நம்ம செய்கிறோம். சில சமயங்களிலே ஏசப்பா நம்முடைய பிள்ளைதான், எனக்கு ஒரு இறக்கம் வேண்டும், எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். ஆனா சில காரியங்கள் நமக்கு மர தாமதமாக இருக்கும். இன்னும் ஒன்று பார்க்கும்போது சரீர சோர்வு வரும், சரீரத்திலே ஒரு பலவீனம் வரும். அப்பொழுது என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. ஆனா அந்த சமயங்களிலே கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு கொடுக்கப்பட்ட நேர சமயத்தை நீ ஜெபத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் தினமும் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், தினமும் இத்தனை அதிகாரத்தை படிக்கிறேன். தீர்மானம் வச்சிருக்கீங்களா? இருக்கீங்களா? இல்லை. அப்ப எப்படி செய்வீங்க? அப்ப உங்க இஷ்டம் தான், அப்படித்தானே? அல்லேலூயா. இஷ்டம் இருந்தா ஜெபிப்பேன், இஷ்டம் இல்லைன்னா படுத்து தூங்குவேன், அப்படித்தானே? அல்லேலூயா. அந்த கோட்பாடு இருக்கணும். ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் படிப்பேன். இந்த ஜெபத்தை நான் தினமும் என்ன செய்வேன்? லெந்து நாட்கள் மட்டுமல்ல, பைபிள் படிச்சுட்டு 15 நாள்ல முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்ற நாள் மட்டுமல்ல, மற்ற நாட்களிலே நமக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். தினமும் என் பிள்ளை இவ்வளவு நேரம், இவ்வளவு வாசிப்பு, இவ்வளவு ஜெபம் எனக்குன்னு என்ன செய்திருக்கிறார்? ஒதுக்க வைத்திருக்காளே என்பதை கர்த்தர் அதான் சொல்றாரு. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப அவரை திருப்தியாகிற கர்த்தர் ஒரு விஷயம் நினைக்கிறோம், எவ்வளவு பாடுகள், சஞ்சலங்கள், கஷ்டங்கள் வருகின்றது, அப்ப நம்மை கண்டிக்கிறாரே என்று சொல்லி ஒரு காரியத்தில் நம்ம நினைக்கலாம். அவர் கண்டித்தாலும் கூட அவர் என்ன செய்யறார்? இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வசனமானது சொல்லும் போது அவருடைய வசனத்தை இன்னொன்று வாசிப்போம் பாருங்க. அதே எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும், கீழே இருக்கிற பூமியும் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம எல்லா காரியங்களும் இஸ்ரவேலாகிய ஜனங்களுக்கு சொல்ற வார்த்தை அடக்கக்கூடாத காரியம். அளக்க முடியுமா? வானத்தின் காரியங்களும் மேலே இருக்கிற காரியங்களும் நம்ம என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாத காரியம். இத்தனை காரியங்களை உருவாக்கி வைத்த தேவாதி தேவனை நாம் எப்படி உண்மையாய் தேடுகிறோம்? இப்ப பார்க்கும்போது அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் நாம் ஒவ்வொரு காரியங்களிலே சொல்லே போகலாம். அப்படி பார்க்கும் போதே எரேமியா
32ஆம் அதிகாரத்திலே கூட சில வசனங்கள் உண்டு. வாசிப்போம். எரேமியா 32, எரேமியா 33 வாசிப்போம். 40, 41. எரேமியா 32 மன்னித்துக் கொள்ளுங்க. 32. அல்லேலூயா. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு 40 வசனம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு பின்வாங்கி போவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை நம்ம வச்சிருக்கிறார். ஒரு நித்திய உடன்படிக்கை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரே, அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? அவர் சொல்றாரு அல்லவா, என்னுடைய காரியங்களே பார்க்கும் போது நான் நன்மை செய்யவே சுற்றி தெரிந்தேன். எல்லாருக்கும் தெரியும் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, நன்மை செய்கிற தேவன் என்று நாம் எல்லாரும் வேதத்திலே வசனத்தை ஆராய்ந்திருக்கிறோம். அவர் அதே நன்மைகளை சுற்றி தெரிந்து கொண்டு செய்கிற நன்மையை செய்யும் போதுதான் எதிர்ப்பா வந்தது. தேவனுக்கே அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு வந்து என்றால் நாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா. நாம் அதை ஏமாத்திரமாய் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நாம் அவருடைய நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு எனக்கும் மிஞ்சின காரியங்கள் அல்ல, நம்மை திராணிக்கு தக்க அல்லேலூயா அந்த நன்மைகளை செய்து கொண்டே இருக்கும் போது கர்த்தர் நம்மை அவருடைய நன்மையினால் என்ன செய்வாரா? நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய உடன்படிக்கை அவரோடு நான் அவனுக்கு உண்டு பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். கடந்த நாட்களிலே கூட தேவ சமூகத்திலே நான் கேட்டுக்கொள்ளும் போது சில காரியங்களை நான் எண்ணி பார்த்தேன். அவருடைய செயல்கள், அவருடைய காரியங்கள் இந்த ஜெபமே ஜெய ஊழியத்திலே செய்திருக்கிறதை பார்க்கும்போது நம்ம எண்ணிக்கொள்ளவே முடியாது. என்ன என்றால் அவ்வளவு அருமையாக நமக்கு நேர்த்தியாய் நன்மையாய் செய்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விஷயம் அப்படியே நான் நினைப்பது உண்டு, எண்ணி சிந்திப்பது உண்டு. எல்லா காரியங்களையும் நேர்த்தி செய்து உண்டு பண்ணிதான் அனைத்தும் நிறைவாக்கி எப்படியாவது இதுல இருந்து நீங்கள் ஆராதனை பண்ணுங்க, நான் உங்களை நம்பினால் நிறுத்தி உங்களை திருப்தியாக்கி நான் உங்களை வழி நடத்துவேன் சத்தியம் தான். அல்லேலூயா. வேற எதை செய்ய வேண்டும், இதை செய்யணுமே அதை செய்யணுமேங்கிற சில காரியங்கள் புதிதாக கட்டடத்தில் இருந்தாலும் கூட இந்த ஜெபக்கூடாரத்தை பார்க்கும் போதே இனி ஏதாவது எது செய்ய வேண்டும், அத்தனை காரியம் நேர்த்தி செய்து வச்சிருக்க. எப்படியாவது ஊழியக்காரர் நினைக்கும் போது அப்படித்தான் பிள்ளைகளை எல்லாம் காரியம் நேர்த்தியை கத்து செய்து வைத்திருக்க சித்த வைத்திருக்கிறார். எப்படி அதுல இருந்து அவங்க அள்ளிலே போட்டா போதும், சோதனை பண்ணினா போதும், துதித்தா போதும், அவளை நம்பினால் என்ன செய்வாரு? திருப்தி செய்வார். செய்ய மாட்டாரா? எங்கே போடும், இங்கே போடும், இங்கேதான் காத்து இருக்கணும். எந்த வேலை செய்யணும், இங்கேதான் காத்து இருக்கணும். அப்படி சமூகத்தை காத்திருக்கிற போதே ஒரு போதும் நம்ம என்ன செய்ய மாட்டாரா? வெட்கப்படுத்தவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த நன்மை உங்களையும் கடந்து வரும். ஜெபத்திலே நீங்கள் தரித்திருக்க வேண்டும், ஜெபத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய வார்த்தையானது காரியங்களை பார்க்கும் போது ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய வசனமானதை ஒவ்வொன்றையும் நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது, ஒவ்வொன்றும் உயிர்ப்பித்து நம்மை தேற்றுகிறதாய் காணப்படுகிறது. அவருடைய ஆலய பிரகாரங்களிலே போய் வாஞ்சையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாஞ்சையோடு காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனங்களை நாம் தியானிக்கும் போதே அவருடைய வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த காரியங்களை நாம் சில காரியங்களை நினைத்து பார்க்கும் போதே நாம் உட்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி என்ன செய்யும் தரும். அவருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்கள், அந்த காரியங்களை என்ன செய்யும்? வழி நடத்தும். ஒரு ஆபத்து வரும்போதே அவருடைய வசனமானது உங்களுக்குள் எனக்குள் இருக்குமானால் அதை நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம்? சொல்லி நிறைவேற்றுவோம், சொல்லி அதை நிறைவேற்றுவோம். அதே இடத்துல பார்க்கும் போதே இந்த 41ஆம் வசனத்தை கூட நாம் வாசிப்போம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி
அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிலைநாட்டுவார். அதான் தேசமே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். அல்லேலூயா. இந்த எல்லாரும் வருகிற பயங்கள் காணப்படலாம் நமக்கு, ஆனால் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அவர் சொல்லிவிட்டார், தேசமே நீ பயப்படாதேன்னு சொன்ன. அப்ப பாருங்க, அவர் சந்தோஷமா இருந்து என் முழு இதயத்தோடு என் முழு ஆத்மாவோடு அவர்கள் இந்த தேசத்திலே நிச்சயமாக நாட்டுவேன். அப்படி வசனத்தை சொல்லும்போது அடுத்த வசனத்தை வாசிப்போம். 42. நான் இந்த ஜனத்தின் மேல் ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறோம், என்னைக்கு நன்மை வர போகுது, என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நன்மை வரும், கடந்து வரும். நாட்களிலே ஜபமே ஜெய ஊழியத்திலே கர்த்தர் அதைத்தான் நான் நினைத்து பார்ப்பேன். வேற எங்க போகிறது, எந்த காரியத்தை பார்ப்பது? அதிகமான காரியங்களை இந்த விமாசலத்துல இந்த பஞ்சாப்ல போய் அந்த பஞ்சாபை சுத்தி சுத்தி அலைய வேண்டிய ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரே என்று கூட நான் அதிகமாக நினைத்தேன், சிந்தித்தேன். கடந்த 2-3 நாட்களை ரொம்ப சிந்தித்தேன். கஷ்டமா இருந்துச்சு. அந்த பஞ்சாபுக்குள்ள சில இடங்களுக்கு போய் அந்த ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக சூழ்நிலை இருந்துச்சு. அவங்களுடைய காரியம் முடிந்ததுன்னு சொல்லும்போது அவங்க அங்கேருந்து இடத்துக்கு வரணும்னு சொன்னார். அப்படி அவங்களெல்லாம் பார்க்க வேண்டி இருந்துச்சு. அப்போ தன்னுடைய மனைவி வரணும்னு சொல்றாங்க. அப்போ அங்கே நடந்த இடத்த அப்படியே கூட்டிட்டு போகும்போது அந்த பஞ்சாப்ல நடக்கிற காரியங்களை பார்த்தா, விக்ரம் கோட்டை வீடெல்லாம் அதுதான், தெருவெல்லாம் அதுதான், அதில் பார்க்கவே முடியாது. அந்த ஜனங்கள் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் கூட ஒரு துப்பாக்கி நினைச்சிருக்காங்க, எப்போதும் அவங்க தோல்ல இருக்குது, இடுப்போட வந்து போட்டிருக்காங்க. பெண்கள்கிட்டே இருக்கிறது, ஆண்கள்கிட்டே இருக்கிறது. அதை பார்த்தேன். ஆஸ்பத்திரிக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் வரும்போது கூட அதோட தான் வர்றாங்க. இல்லையா? அப்ப பார்க்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு சம்பவமான இடத்துல ஆண்டவரே அறியாத தெரியாத இடத்துல கொண்டு வந்தார். ஆண்டவர் தான் அந்த தேசத்தை என்ன செய்யணும், தேவத்தை அந்த தேசத்தை ஆண்டு அடிச்சணும். அதுதான் நான் ஜெபம். கால்பதி பட்டிருக்கிறது, கால்பதிக்கு தேசம் நமக்கு சொந்தமாக்குங்க ஆண்டவரே. இதுதான் நான் சொல்றேன் ஒரு விஷயம். அவன் அலைந்து தெரிந்து போகும்போது கடைசியில போய் இருக்கும்போது கூட சில வார்த்தைகளை சொல்லி அவங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருந்துச்சு. பாசையில ரொம்ப காண்டா பேசி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசி ஒரு காரியங்கள்லாம் சொல்லி திட்டுறது போல இருக்குது. எனக்கு புரியல. அப்போ இதெல்லாம் எப்படி நமக்கு தரப்போறது, எப்படி நம்ம செய்ய போறோமோ என்ற ஒரு பயம் எனக்குள்ள ஏற்பட்டது. ஆனா கர்த்தர் கூடவே இருந்தார். எப்படி கடந்து வந்து அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்தார். அதை அவர் நேர்த்தியாக செய்தார். அல்லேலூயா. அந்த உள்ளங்களில் மீண்டும் பேசி அதுக்கப்புறமா அடுத்த போலீஸ் பார்த்து அடுத்தவரை அந்த டாக்டர் ஏதோ ட்ரீட்மெண்ட் காரியங்கள் கொடுத்து அதுக்கப்புறமாக போய் அந்த காரியத்தை நேர்த்தியாக வைத்தார். பயமாக இருந்தது, எப்படி நான் அங்கே வருவேனோ, எப்படி நான் கொண்டு வருவேனோ என்று சொல்லி கூட இடங்களே கலந்து விட்டாங்க. பிரதரும் திணறினார்கள். அந்த பிரதர் சேர்த்தவர் சிஸ்டர் கவலைப்படாதவர்கள், கர்த்தர் நிச்சயமா நம்ம நேர்த்தியை செய்வார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே என்னை கூட்டிகிட்டே போவார். மழை தூரலோடு சகதியோடு பட்டணத்திலே அலைந்து தெரியும்போது மிக வேதனையாக இருந்தது. நம்ம 2 பேரையுமே ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறாரே, நன்மை பெறுவாக இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அதை பிரதர் சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த காரியத்தில் நினைக்கும் போது ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் கூட இருந்து நன்மையாக செய்து தந்தார். அதை நான் நினைப்பேன். என் மகன் சொல்வார், ஏமா நீங்கள் 3 பேருமே வந்தது கேட்பேன். எனக்கு கொடுத்த ஆலோசனையோ எனக்கு கொடுக்கப்பட்ட சில காரியங்களோ நான் நினைக்கும் போது காதோடு போகிற அனுபவம் ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறேன், உங்களை கொண்டு வந்தார். அப்பாவை கொண்டு வந்து செய்யும் முறையும் செய்யும்படி இருக்கிறதை செய்யாது என்று சொன்னான். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு எந்த காரியத்தை செய்கிறாரோ நம்ம தீமை என்று நினைக்கிறோம், அவர் நன்மையாகவே நமக்கு செய்ய என்றும் போல இருக்கிறார். அப்போ பார்க்கும்போது அந்த தீங்கெல்லாம் வர பண்ணினது போல அவர் சொல்லுங்க, அவர் நன்மையை நம்ம வரப்பட பண்ணுவே என்று கர்த்தர் சொல்றார். கிறிஸ்துவ தீமை செய்து என்று நாம் தேவனோடு போராடி அவரோடு முறுமுறுக்க வேண்டிய காரியத்தை எடுத்து போட வேண்டும். அவர் நன்மை செய்வார், அவர் நன்மை செய்வார். நான் இரக்கத்தையோடு காண்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நான் நன்மை செய்கிறவர் என்று சொல்வது போல அதை நன்மையாக செய்து நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் பார்க்கும்போது எரேமியா 31 12ஆம் வசனத்தை கூட நாம் வாசித்து நிறைவேற்றுவோம். எரேமியா 31:12 அவர்கள் வந்து சீயோனின் உச்சிலே கெம்பரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், அவர்கள் தோய்ந்து போவதில்லை. அல்லேலூயா. நாம தோய்ந்து போகிற தேவன் எல்லாவற்றையும் விசாலமாக ஒவ்வொரு காரியங்களை எடுத்து உரைக்கும் போது சபைகள் ஆனாலும் கூட அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தின் சூழ்நிலை போல என்ன செய்யப்படுறாரு, அவர்களை தோய்ந்து போவாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, எல்லா காரியங்களில் அந்த அதிகாரத்திலே அதிகமான வாசகங்களை வாசிக்கும் போது அவருடைய வசனம் 18ஆம் வசனம் சொல்றது, நீர் என்னை கண்டித்தீர், நான் தனியாத மாடு போல என்ன செய்தேன், அடிக்கப்பட்டேன், என்னை திரும்பவும் அப்பொழுது திரும்பவும் பண்படுத்துவேன் என்று நீரே என் தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்கள் நம்மளை சூழ்ந்து காரியங்களாய் கடந்து வந்தாலும் கூட, தீமையான காரியங்களை அது தீவிரமாய் செயல்பட்டு இருந்தாலும் கூட, ஒரு நன்மையான காரியங்களை அவர் உங்களுக்கு எனக்கு செய்ய என்று உண்மையாயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை இன்னும் தியானம் பண்ணுவோம், ஜெபிப்போம், காத்திருப்போம். நன்மையினால் உங்களை திருப்தியாகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நன்மையினால் நம்மை திருப்திப்படுத்துகிறார். நம்ம எல்லா காரியங்களை குறித்து தேவசமத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நாம் ஒவ்வொருவருக்கும் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வார்த்தையை ஒரு காரியை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்ல போராட்டம் போராடி நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே. அவர் நன்மையினால் நம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் திருப்திப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து அவர் சமூகத்திலே காத்திருப்போம், ஜெபிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.